ஒரு புடி கைக்கு அடக்கமான புடி உப்பு, கல் உப்பு. உன் கைக்கு எவ்வளோ வருதோ எடுத்து உள்ளே போட்டுக்கணும். கஸ்தூரி மஞ்சள்னு ஒரு மஞ்சள் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கியாம்மா? நம்ம அந்த கிழங்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் இருக்கும். அது மாதிரி கஸ்தூரி மஞ்சள் சக்கைன்னு சொல்லுவாங்க. பொடி கிடையாது நான் சொல்கிறது, சக்கை சக்கையாக இருக்கும். அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். அது ஒரு புடி இதில் இந்த தண்ணி நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டுக்கணும். இது 2. இந்த அதே நாட்டு மருந்தில் தேவதாருன்னு ஒரு பொருள், தேவதாரு நாட்டு மருந்துகள்லேயே அதுவும் கிடைக்கும். அதுவும் ஒன்றும் பெரிய விலை கிடையாது. அதுவும் ஒரு புடி. இந்த 3ம் ஒவ்வொரு புடி வரக்கூடிய நம்ம கைக்கு அடக்கம், நம்ம கைக்குள்ளே எவ்வளோ பொருந்துதோ அதெல்லாம் ஒவ்வொரு புடி நம்ம அந்த இதில் போட்டுட்டு ஒரு 2 ஏலக்காவை தோல் இல்லாத விதை மட்டும், தோல் போட்டால் தோஷமாயிடும், தோல் இல்லாத மட்டும் அதில் போடணும். இந்த தண்ணியை கொண்டு போய் வெயிலில் வச்சு நம்ம அந்த வெயிலில் அது கொஞ்சம் சூடாக்கணும். அது கொதிக்காது. ஒரு சாஸ்திரத்துக்கு தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது, வெயில் படலாம். ஆனால் நீ கேட்டுறாதம்மா அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டால் அது கஷ்டம். சரியா? இதையாவது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த தண்ணி வெயில் படுற மாதிரி அந்த தண்ணிக்கு சூடு ஏற்றி